அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்துட்டு போய் அங்கே மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார். கரூரில் நடந்த 41 பேர் படுகொலை அப்படி தான் சொல்லணும். அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்து விடக்கூடாது. ஆனால் இந்து வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் கேட்கணும். முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர் ஊடகத்தில் நீங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் நமது மதிப்புக்குரிய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள், கோயம்புத்தூரில் கஞ்சா போதைப்பொருள் அதிகமாக இருக்கிறது, மெத்துப்பட்டை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார், இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார். அப்படின்னா நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கு 25 லட்சம் 30 லட்ச ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்றது மாதிரி காவல்துறை டிரான்ஸ்ஃபருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. காரணம் கஞ்சா இந்த போதைப்பொருளுடைய தலைநகரமாக 2வது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% பெண்களுக்கு எதிரான குற்றம். இதுவரையிலும் மே மாதம் 5ஆம் தேதி 25வது வருடம் மே மாதம் வரைக்கும் 18,200 பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சியில் நடைபெற்றது. இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி. 18,200 6,000 கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது. 31 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% அதிகமாக இருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 50% அதிகமாக இருக்கிறது. ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கை கேட்டால் விடமாட்டார்கள். வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி. நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்குற நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர்கள் விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை. வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை. இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி தான் பதில் சொல்ல வேண்டும். நான் சொன்னது தவறா, இவ்வளவு புள்ளி விவரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும். இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்த இருக்கிறார்கள். நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். போலீஸ் நடவடிக்கை எப்படி இருக்குது சார்? இப்போ காலையிலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்திருக்க நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் ஒரு போலீஸ் சார்பாக ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவில் என்னென்னா அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னால் உள்ள நடந்த சம்பவம், கார் நின்று இருந்த இடம், கண்ணாடி உடைந்த இடத்தையும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு முள் இதில் மேலே அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே கிடக்கிறது. இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்றா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் பெற்றோர்கள் தயவுசெய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க, யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை. ஆனால் கேட்டால் சிறு சிறு மைனர் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் இன்ஜுரி தான் சொல்கிறாங்க. இப்போ அனுப்பியிருக்காங்க.
தனிப்படை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று. இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் காவல்துறையுடைய கடமை. இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு 7 தனிப்படை அமைச்சு இந்த போதைப் பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் அது வரவேற்கலாம். அப்படி செய்யப்படும். போதைப் பொருள் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னொன்று, அதே இடத்துல தான் ஒரு போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க. அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க. உடுமலைப்பேட்டையில் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க. இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை போய் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன். பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் நிற்கிறது. முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார், என்ன விளக்கம் சொல்ல போகிறாருன்னு தெரியல.